Hello families, welcome back to Lotus Tarot in Tamil. Yes, இது next 7 daysக்கான ரீடிங் தான். இந்த வீக் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் எஸ், அதாவது நீங்க இது உங்களோட டிஓபிக்கு அக்கார்டிங் தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த ரீடிங் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பிக் பண்ண வேண்டியதா இருக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த வீக் உங்களுக்கு இருக்குது. அண்ட் ரொம்ப பேஷனேட்டா இருக்க போறீங்க இந்த அதாவது இந்த வீக் வச்ச வரைக்கும் உங்களுக்கு எனக்கு இங்க தெரியுது. இந்த வீக் ஃபுல்லா நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருப்பீங்க. குட் மணி வருது உங்களுக்கு டெஃபினெட்லி. இது ரொம்ப பிளஸ்ஸிங் ஆனது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், சில பேரு யாரையாவது மீட் பண்ணலாம், இல்லைன்னா மீட் பண்ண நீங்க போலாம். சரியா, ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, எமோஷனல் கான்வர்சேஷன் இருக்குது. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது உங்களுக்கு மதர் சைட்ல இருந்து உங்களுக்கு லவ் வேணுமா? எஸ், அந்த மாதிரி டெஃபினட்டா இருக்கு. இல்லைன்னா உங்க டாட்டர்ட்ட இருந்து நீங்க லவ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, கேரிங் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஃபைனான்சியலி கொஞ்சம் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இது ஸ்பெஷலி எனக்கு ஃபீமேலோட எனர்ஜி தெரியுது. ஸோ இது மைட் பி பாசிபிள் இருக்குது. உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க மதரா இருக்கலாம், இல்லைன்னா உங்க டாட்டர் கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் அவங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. தட் அவரை வச்சு எஸ் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். இது ஷாக்கிங் மெசேஜா இருக்கும். Spirit. Thank you. ஓகே, இன்பேலன்ஸ்டா போன சிச்சுவேஷன் பேலன்ஸ்ல போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு. சரியா, ஃபைனான்சியல்ல வச்சு எஸ் டெத்க்கான கார்டு பாருங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் மேபி எனக்கு தோணுது. ஒரு நெகட்டிவ் இதுல இருந்து நீங்க வெளியே வாரீங்க. சரியா, செவ்வாயோட அதிகமா இருந்த மாதிரி இருக்கு அக்னியோட எனர்ஜி, ரைட்? ஸோ எனக்கு நிறைய இந்த மாதிரி வைப்ஸ் தெரியுது. ரொம்ப பேஷனேட்டா இருப்பீங்க, ரொம்ப போல்டா இருக்க போறீங்க இந்த வீக், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் எஸ், ஸ்கார்பியோ கேக்குது. ஸோ இன்ஸ் ரீசன் ஒரு சில பேருக்கு ஸ்கார்பியன் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கார்பியன் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங், எண்டிங் அண்ட் நியூ பிகினிங் இருக்குது. சரியா, ஸ்கார்பியன் எனக்கு ஸ்பெஷலி தெரியுது. பிகாஸ் வாட்டர் சைன்ஸ் எனக்கு இங்க தெரியுற மாதிரி இருக்குது. சரியா, ஸ்கார்பியோ இல்லைன்னா மீனம் இருக்கலாம், பைசஸ். அகெயின் வாட்டர். எஸ், இதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் இதை கொஞ்சம் திகிப்பேன். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இல்லைன்னா ஏதாவது கரியர், ஏதாவது ஒர்க்குக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் புட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல இருந்து மூவ் ஆன் ஆக வேண்டாம். டோன்ட் கிவ் அப் பண்ண வேண்டாம் எந்த சிச்சுவேஷனையும் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க தெரியுது. சரியா, எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, நிறைய ஒர்க் பிளேஸ்ல நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுக்க வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு இந்த வீக்கு. அதுக்கான ரிவார்ட்ஸ் நீங்க டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இது பாருங்க, நம்பர் 7 கேத்து பகவானோட நம்பர் என்ன பொறுத்த அளவுக்கு, அண்ட் ஸ்பிரிச்சுவல் நம்பர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது பவர்ஃபுல்லா தான் தெரியுது. சரியா, கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து மெசேஜஸ் எடுக்கலாம். வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து நீங்க மூவ் ஆகணும், இல்லைன்னா இல்ல எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, அதுல இருந்து மூவ் ஆக வேண்டாம், அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருங்க. பிகாஸ் நீங்க எவ்வளவுக்குள்ள ஓடி போறீங்களோ, அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கீங்களோ, அவ்வளவுக்குள்ள உங்களை பின் துரத்திட்டே இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க. அது கரெக்டோ ராங்கோ எது வேணாலும் இருக்கலாம். பேசுங்க. பேசுறதா இருந்துச்சுன்னா, ஒர்க்கா இருந்துச்சுன்னா எஸ் அதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க. சரி, ஒரு சேலஞ்சிங்கன்னு சொல்ல முடியாது, உங்ககிட்ட நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம் டெஃபினெட்லி. எஸ், ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கைடன்ஸ் வாங்க உங்களுக்கு இந்த வீக்குக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். ஒரு சில பேருக்கு
மேபி கொஞ்ச நாளா உங்களுக்கு பாஸ்ட் லைஃப பத்தி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா ட்ரீம்ஸ் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் யாரையாவது மீட் பண்ண சான்சஸ் இருக்கு. ரிகவரி ஆகுமா? உங்களோட எந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுவாங்க பாருங்க. ரிகவர் ஆகும் உங்களுக்கு, ஸ்லோலி ஆகும், பட் ஆகும் எனக்கு தெரியுது. காம்ப்ரமைஸ் ஒரு சில விஷயத்துக்கு எஸ், ஜஸ்டிஸ் ஃபேருக்கான எனர்ஜி இருக்குது. ஸோ காம்ப்ரமைஸ் ஒரு சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஃபர்கிவ்னஸ், எஸ், அதான் காம்ப்ரமைஸ் வந்திருக்கு. யாரையாவது ஃபர்கிவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், டெஃபினட்டா நீங்க ஈஸியா ஃபர்கிவ் பண்ணிடுவீங்க இந்த வீக்ல. சரியா? அதை ஃபர்கிவ் பண்ணி சரண்டர் பண்ணிடுங்க, லெட் கோ. தென் அதை பத்தி நம்ம யோசிக்கணும் தேவையில்லை, ரைட்? ஒரு சில விஷயத்துக்கு வெயிட் சொல்றாங்க. என்ன மாதிரி? ஓகே, உங்க மேபி ஒரு சில பேருக்கான மெசேஜஸ், உங்க சக்சஸ் கொஞ்சம் ஸ்லோவா போகலாம், டெஸ்டிங் பீரியடா இருக்கும். பிகாஸ் நான் சொன்னேன் தட் அவரோட கார்டு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெத்கான கார்டு. மேபி இது அடுத்த வீக்ல கூட உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பாசிட்டிவா தெரியலாம். ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. இந்த வேர்ல்டோட எனர்ஜி நியூ பிகினிங், நியூ லைஃப் ஸ்டைல். உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணலாம், உங்களோட பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம், எது வேணாலும். ஏதாவது ஸ்கில்ல நீங்க சேஞ்ச் பண்ணலாம், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, டெம்பரன்ஸோட எனர்ஜி அகைன் பேலன்ஸ், ஹெல்த்ல ரிகவர் ஆகும் உங்களுக்கு, ஹாப்பினஸ் வரப்போகுது, உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது. அதாவது நீங்க ஏதாவது சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஏதாவது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் அந்த இதுக்கு உங்களுக்கு ரிசால்வ் ஆகும், அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், கொஞ்சம் மெசேஜஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். உஃப், நோ, நாட் ரெடி. ஒரு சில பேர் ரேக்கி ஹீலர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களை நீங்க ஈஸியா ஹீல் பண்ணுவீங்க பிகாஸ் நீங்க ரேக்கி ஹீலர், ரைட்? தேங்க்யூ ஸ்பிரிட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எஸ், நான் சொன்னேன் உங்களோட பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுதான் மகாலட்சுமியோட பிளஸிங்ஸ் இருக்கு. மணி நான் சொன்னேன் உங்களுக்கு குட் கர்மா, குட் மணி இருக்குது. எங்க இருந்து உங்களுக்கு பிளஸிங் ஷவர் மாதிரி கிடைக்கும். இது அடிஷனல் அமௌண்ட் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த வீக் ரொம்ப டிராவல் இருக்கும். ட்ரூத் ஆர் டேர், டேர் ஆர் ட்ரூத் சூஸ் பண்ணுங்க. ஓம் சாண்ட் பண்ணுங்க. மேபி உங்க காதுல வந்து ஓம் ஓம்ங்கிற ஏதாவது சவுண்ட் அந்த இது கேக்குதுன்னா எஸ், அந்த அது உங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி உங்களோட கிரவுன் சக்கரா ஆக்டிவேட் ஆகுது. சரியா? பாசிட்டிவா இருக்கணும். மிரர் எனர்ஜி, எஸ், அகைன் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னேன். மேபி நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ ஆப்போசிட் பர்சனும் அதே தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், மிரர் எனர்ஜியா இருப்பீங்க. மேபி ஒரு சில பேர் நீங்க என்னது யோசிக்கிறீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி நீங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க கடவுள் முன்னாடி போய் நிக்கீங்க, அது உங்களதான் காட்டுவாங்க கடவுள், ரைட்? அதுவும் ஒரு மிரர் எனர்ஜி தான். நீங்க அவங்க கிட்ட இந்த விஷயம் நீங்க வைக்கீங்க, இல்லைன்னா இதை பேசுறீங்க, இதை சொல்றீங்க, அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது குட்டா இருந்தாலும் சரி, பேடா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. என்கேஜ்மெண்ட், எஸ், ஏதாவது என்கேஜ்மெண்ட், மேரேஜ் செரிமனி அந்த மாதிரி ஏதாவது நீங்க அட்டென்ட் பண்ணலாம். அகைன் பாருங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு யாரோ இருக்கீங்க. மிகாவுசி, டாக்டர் மிகாவுசி கூட நீங்க கனெக்டடா இருக்கீங்க டெஃபினெட்லி. ஓ, இன் யாங்கோட எனர்ஜி, இன்ல இருந்து யாங்கோட எனர்ஜில நீங்க வாரீங்க. சரியா? பிரைட்டா வாரீங்க. அந்த மாதிரி உங்களோட லெசன்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. நீங்க என்னெல்லாம் லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்களோ அது க்ளோஸ் ஆக போகுது. விஷுவலைஸ் பண்ணணுமா? நான் அதாவது சொன்னேன் உங்களுக்கு கடவுள் முன்னாடி நீங்க எது சொல்றீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க.
சேம் அதுதான் உங்களுக்கு இங்க காட்டுது. ஏதாவது விஷயம் நீங்க எழுதுனீங்கனாலுமே அந்த விஷயம் நீங்க அட்ராக்ட் பண்ணலாம், உங்களுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. ஒரு சில விஷயத்த நீங்க ஏதாவது மறந்து போறீங்கன்னா அதை கூட எக்ஸ்ட்ரா வரணும்னு நினைக்குது. நான் 11 கார்டு தான் நினைச்சேன். ஹாப்பியா மேபி இந்த வீக்லயே ஒரு சிலவர் ஹீலிங் ஈஸியா பண்ணிடுவீங்க. டாரட் ரீடிங் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் வேணும்னா கிடைக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பை.